இந்த மாதிரி இருந்தால் மாடுனால நஷ்டம் தான் வருங்க. இந்த மாடு கிட்டத்தட்ட 4 தடவை சினை ஊசி போட்டுமே நிற்கலை. ஒரு டாக்டர் வந்துட்டு சொல்லி 4வது தடவை ஊசி போடும்போது இந்த மருந்து ஊற்றி, இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன், இந்த மருந்து ஒரு ஒரு பாட்டில் ஃபுல்லாக ஊற்றுனாங்க. ஊற்றி ஊசி போட்டாங்க. இத ம இந்த மருந்து என்ன பண்ணுன்னா, சினை நிற்கிறதுக்கான பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஊற்றி விட்டார். ஆனால் இருந்தாலுமே இந்த மாடு சினை நிற்கலை. சில மாடுகளுக்கு இது செட் ஆகுது இந்த மருந்து. ஆனால் இந்த மாடுக்கு செட் ஆகலை. இது ஒரு 4 தடவை சினை ஊசி போட்டுமே நிற்கலை. இனி அடுத்த தடவை காளைக்கு தான் கூட்டிகிட்டு போகணும். இந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ளே மாடுகளை வளர்த்துறதுங்கிறது சிரமம் தான். ஏன்னா வந்து பண்ணை சார்ந்து லாப நோக்கோடு நம்ம வந்து வருமானம் சார்ந்து மாடுகளை வளர்த்தும்போது 4 தடவை 5 தடவை சினை ஊசி போட்டுமே நிற்கலைன்னா நம்மளுக்கு டைமும் வேஸ்ட் ஆகும். அதே சமயம் வருமானம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு பெரிய அளவு கிடைக்காது. பலமுறை சினை ஊசி போட்டும் நிற்கலை அப்படின்னா கர்ப்பப்பையில் அல்லது வயிறு க்ளீன் பண்ணி சினை ஊசி போட்டால் நிற்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு அதில் இதாக இல்லை. அடுத்த கட்டமாக காளைக்கு விடுறது தான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு 2 தடவை சினை நிற்கலைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போயிடுறது நல்லது.